ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாதம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நைட்டு டிஃபன் வந்து நம்ம வீட்டில் ஒரே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சுட சுட பூரி தான் போட போகிறேன். இப்போ அதுக்கு குருமா வச்சிடலாம் வாங்க. குருமா எல்லாருக்குமே குருமா வைக்க தெரியும். இருந்தாலும் நம்ம வீட்டில் நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துலாம் வாங்க. இந்த மாவு வந்து நான் நம்ம வீட்டில் ரெடி பண்ண மாவு தான். ஒரு 1/2 கிலோ எடுத்து நான் பிணைஞ்சிருக்கேன். இதில் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு ஒரு 2 சிட்டிகை ஜீனி போட்டிருக்கேன், தேவையான உப்பு போட்டிருக்கேன், பிணைஞ்சி வச்சுருக்கேன். இது இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். ஜீனி ஏன் போட்டிருக்கேன் அந்த மாவுலன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா செவந்து வரும், கொஞ்சம் கலராக இருக்கும். அதுக்காக இப்போ பூரி கிழங்கு செய்கிறதுக்கு பச்சை பட்டாணி நான் ஊற வச்சு காலையிலேயே எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 100 கிராம் எடுத்து அதை இப்போ அவிச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் தேவையான 3 உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு 4 வெங்காயம், மீடியமான வெங்காயமாக ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி. வாங்க தாளிச்சு விட்டுடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சது பிற்பாடு ஒரு 1/2 ஸ்பூன்கிட்ட ஜீரகம், கொஞ்சோண்டு கடுகு நல்லா வெடிக்க விட்டுடலாம். ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு நல்லா செவந்துடட்டும். கடுகும் வெடிச்சிடட்டும். கடுகு நல்லா வெடிச்சிட்டு அரிஞ்சதுல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வளர்க்க வேணாம். இந்த குருமா கொட்டி சாப்பிடையில பூரியோட நல்லா பண்ணியில் கடிபடுறது மாதிரி அதுக்கு தவசம் தான் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான உப்பு போட்டு விட்டுடலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். உப்பு போட்டு விட்டுருவோம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா வச்சு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஒரு தக்காளியை அதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து ஒரு வதக்கிடலாம். தேவையான மஞ்சத்தூளை போட்டுக்குவோம். இது பெரிய வேலை இல்லை, டக்குன்னு வச்சிடலாம். பூரி கிழங்கு ஊற்றி டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாமா? இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துட்டா நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் அதில் சேர்த்துடலாம். பட்டாணி சேர்த்தும் செய்யலாம். நான் பட்டாணி இல்லைன்னா வெறும் கடலைப்பருப்பே ஊற வச்சு அவிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா, இப்போ கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கோமா, அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் நிறையாவே போட்டு செய்வேன். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு கடலை மாவு பச்சை வாடை அடிக்கும். நல்லா ஹோட்டல்லாம் இப்படி தான் வைப்பாங்க. காரம்லாம் கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து நிறையா தொட்டு சாப்பிடலாம். பூரியெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்ச்சி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி உப்பு எடுத்து பார்த்தீங்களா? இந்த மாவு வாங்கினவங்களும் சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்குமா மாவு, அருமையாக நல்லா பட்டு போல நல்ல மாவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க கோதுமை மாவு நல்ல மாவாக இருக்குமா அப்படின்னு. அது திருவையில் அரைக்கிறமா நல்லா இருக்கும் மாவு. உங்களுக்கு வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த கோதுமை மாவெல்லாம் எல்லா மாவு ஐட்டமுமே இருக்குது. மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே இருக்குது, வாங்கிக்கலாம். நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பூரியும் சுட்டாச்சு, பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டுடலாம். பூரி கிழங்கு நான் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? சாப்பிட்டோம்னா நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பூரி வச்சு சாப்பிட்டுடலாம். பூரியும் நல்லா கொசு நல்லா உப்பு இருப்பாருங்க. கொஞ்சமாக வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா குச்சி நல்லா அப்படி நினச்சி இப்படி எடுத்து சாப்பிட வேண்டியதான். அருமையாக இருக்குது பூரி கிழங்கு. பூரி கிழங்கும் பூரியும் சூப்பராக இருக்குது. நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.